குருவின்றி சாதனை பாகம் 2 3 ஏன் குரு அவசியம்? குரு என்பவர் வெறும் பாடங்களை நடத்துபவர் அல்ல. மாணவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் இடங்களைச் சுட்டிக்காட்டுபவரே குரு. மாணவன் காண தவறும் சில விஷயங்களை குரு துல்லியமாக பார்க்கிறார். அனுபவத்தின் பின்னால் மறைந்துள்ள ஆசை, அமைதிக்கு பின்னால் ஒளிந்துள்ள பயம், பக்தியின் பின்னால் இருக்கும் அடையாள தேவை. குரு வழிகாட்டுவது உங்களின் சாதனை முறையை அல்ல, உங்களின் மனதின் மறைமுக இயக்கத்தை. 4 உண்மையான சிஷ்யனின் இலக்கணம். சிஷ்யன் என்பவன் குருவுக்கு கீழ்ப்படிந்து அடிமையாக இருப்பவன் அல்ல. அவன் தனது அனுபவங்களைச் சரியாகவோ தவறாகவோ தற்காத்து பேச மாட்டான். தவறு என்று உணர்த்தப்பட்டால் கணம் இன்றி திருத்திக் கொள்வான். புரியாததை மறைக்க மாட்டான். அவன் குருவிடம் பேசுவது அறிவை பெறுவதற்காக அல்ல, தன்னை தவறான பாதையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள. இறுதி உண்மை, ஆன்மீக பாதையில் மிக பெரிய தடை பாவமோ அல்லது அறியாமையோ அல்ல, தனது அறியாமையையே தனக்கு வழிகாட்டியாக்குவதுதான். ரிஷி மரபு ஒரு பொன்மொழியை கூறுகிறது. தியானம் செய்யும் முன் மனதை குருவிடம் ஒப்படை, இல்லையெனில் உனது மனமே உனக்கு குருவாகி உன்னை தவறாக வழிநடத்தும். ஆன்மீகம் ஒரு தனிப்பயணம் தான், ஆனால் அது தனியாக செய்யும் பயணம் அல்ல. குரு அறிவுக்காக தேவைப்படுவதில்லை, உங்களின் பாதுகாப்புக்காக தேவைப்படுகிறார். சிவ சிவ சிவாய நம.